மூன்றாம் உலக யுத்தம் தொடங்கிருச்சு அப்படின்னு சொன்னா மிகையாகாது. ஏன்னா நேத்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் மேல அதிரடி தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஈரான் தரப்புல இருந்தும் இஸ்ரேல் மேல தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து காலையில இஸ்ரேல் ரைசிங் லைன் அப்படின்னு பேரிட்டு அவங்க மிசைல் மற்றும் ட்ரோன் தாக்குதல் ஈரான் மேல பண்ணியிருந்தாங்க. குறிப்பா ஈரோட மிலிட்டரி தலைவர்கள் மற்றும் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் எல்லாத்தையுமே அவங்க கொண்டுட்டாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா ஈரான் இப்போதைக்கு ரெட் பிளாக் ரைஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஆபரேஷன் ரைசிங் 3 அப்படின்னு பேரிட்டு இருக்காங்க. ஈரான் வந்து பாலிஸ்டிக் மிசைல்ஸ், அதிவிரைவு சூப்பர் சானிக் மிசைல்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணி இஸ்ரேல் மேல தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இது போக ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கக்கூடிய ஈரான் மற்றும் சவுதிக்கு இடையிலான கடல் பரப்பை நிறுத்த போறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் 6% மேல ரைஸ் ஆயிருந்தது. இதுக்கான தொடக்கப்பிலே 1979 நடந்த ஈரான் ரெவல்யூஷன் கலவி தலைமையில் இருந்த ஆட்சியை வீழ்த்தி ஈரான் கம்யூனிஸ்ட் தலைவரில் புது ஆட்சி அவங்க நிறுவனாங்க. அவங்க சொன்னது மெஹதியை வரவேற்கிற விதமா அந்த ஆட்சி அமைகிறதாகவும் அவங்க சொல்லியிருந்தாங்க. மெஹதி அப்படிங்கிறது இந்து மதத்தில் எப்படி கல்கின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் அங்க வந்து மெஹதி சொல்றாங்க. இதே மாதிரி ஜூஸ்லயும் மேசையா அப்படின்னு அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. 1979 வரைக்கும் வெஸ்டர்ன் டாமினேஷன் இருந்த ஈரான் சுதந்திர நாடு மாதிரி தான் செயல்பட்டது. அங்க எல்லாமே ரொம்ப மாடர்னைஸா இருந்தாங்க. எல்லா பெண்கள் கூட ஸ்கர்ட் அணிந்து கூட அங்க போகக்கூடிய அளவுக்கு மாடர்னைஸா இருந்தாங்க. இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் 1979 இருந்து மாறிடுச்சு. ஆடை கட்டுப்பாடு ரொம்பவும் அதிகமாயிருச்சு. பெண்கள் அதிகமா படிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கட்டுப்பாடு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா வெஸ்டர்ன் நாடுகள் இருந்து பிரிஞ்சு சென்று கொண்டிட்டு இருந்தது. அதே மாதிரி ஈரான் 1979 வரைக்கும் இஸ்ரேல் மேல ஒரு நட்பு நாடா இருந்துச்சு. ஆனா 1979க்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா உடைஞ்சு இஸ்ரேலுக்கு எதிரான மனநிலையை அவங்க கொண்டிருக்காங்க. நாடு மட்டும் கிடையாது, நிறைய முஸ்லீம் நாடுகளும் இஸ்ரேல் மீது மிகவும் கோபமா இருக்காங்க. முக்கிய கருப்பொருள் எங்க தொடங்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னால கிங் சோலமன் கட்டின கோவில் ஜெருசலம் இருந்துச்சு. போர்ல வந்து முற்றிலுமா அழிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கிறிஸ்து பிறந்து 70 ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்பவும் அங்க வந்து கோயில் கட்டுறாங்க. ஆனா அந்த கோயிலையும் ரோமானியர்கள் இடிச்சிடுறாங்க.